நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா LED 24. நண்பர்கள் வந்து LED பற்றி நிறைய கேட்குறதுனால இன்றைக்கி பேசிக்காக செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் டீட்டெயிலும் சர்வீஸ் டிப்ஸும் நாம் பார்க்கலாம். LED சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். கொஞ்சம் வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த எல்இடியை கைட்டினாலும் நம்ம ஸ்கேலர் போர்டில் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அதோடைய மாடல் நம்பர், வெர்ஷன். இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சர்வீஸ் பார்க்குறதுன்றது ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதில் என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். ஃபால்ட்டை ஓவரலாக பார்க்கணும். எடுத்தோடனே டீப்பாக போய் பார்க்காம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபால்ட்டை பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல இந்த LVDS பின் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த LVDS பின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 30 பின்னு உள்ள கனெக்டர். அதாவது இது மேல் கனெக்டர், இது ஃபீமேல் கனெக்டர். மேல் கனெக்டரை கைட்டுறதுக்கு 2 விரலால் ப்ரெஸ் பண்ணி நம்ம கைட்டிடலாம். அதேமாதிரி மாட்டும்போது இந்த 2 கிளிப்பையும் பயன்படுத்தி தான் கைட்டணும். இதை பயன்படுத்தி தான் மாட்டணும். ஒரு சில மாடலில் அப் டவுன் இப்படி மேலே தூக்கி கைட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில மாடலில் இந்த டைப்பில் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 செட்டு, 3 4 5 செட்டாக ஒயர் போட்டிருப்பாங்க. இது நார்மல் பேனலுக்கு. கிரவுண்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பிளாக்காகவும் ரெட்டு வந்து வோல்ட்டாகவும் போட்டிருப்பாங்க. நம்ம யோசிக்கலாம், ரெட்டு ஏன் 3 ஒயராக போட்டிருக்காங்க, ஒரே ஒயரில் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது ஆம்பியர் அதிகன்றதுனால இந்த இடத்துல மொத்தமாக ஒயர் போட்டால் இடம்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே மெல்லிஸ் ஒயர் போடும்போது 3ஆக போடும்போது அதோடைய டயா அதிகமாகி ஆம்பியர் வந்து நல்லா கடத்தும். வோல்டேஜ் கூட ஆம்பியரும் சேர்ந்து வந்தால் தான் நமக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்குறது, ஒரு LVDSஐ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த LVDS கனெக்டரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் வோல்ட்டு ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நாம் பார்க்குற பார்வை, நேர் பார்வையில் இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஒரு யூலோன் போர்டு போட்டு செக் பண்ணுறோம், பிராண்டட் டிவிக்கே போர்டு போட்டு கொடுக்குறோம் அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ளஸ் வோல்ட்டு எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடா ரைட் சைடா, அதை பார்க்காம நம்ம வேலை செய்யக்கூடாது. அது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கனெக்டர் இல்லைன்னாலும் இந்த ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. ஃபியூஸோடைய லைன் எங்கே இருக்கோ அந்த இடம் தான் ப்ளஸ் வோல்ட்டு. இந்த ஃபியூஸ் செட்டப் இங்கே போட்டிருந்தா லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த சைடு போட்டிருக்கிறதுனால ரைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ப்ளஸ் வோல்ட்டு, மைனஸ் வோல்ட்டு, அதுக்கப்புறம் சிக்னல் எப்படி அப்படின்னா, அனலாகில் இருக்கும்போது RGB அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா. இந்த இடத்துல இந்த 5 செட்டு ஒயரில் 4 செட்டு ஒயர் கலருக்குன்னு பிரிச்சுருவாங்க. ஒரு செட்டு ஒயர் கிளாக் வோல்ட்டு, அதாவது கிளாக் மைனஸ் கிளாக் ப்ளஸ், அவ்வளோதான்.
முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 இந்த 4 சேர்ந்து ப்ளஸ் வோல்ட்டுக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. 5 6 7 8. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கலர் கரெக்ஷனுக்கு 0 மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 0 ப்ளஸ். அடுத்தது 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் மைனஸ் கிளாக்கு ப்ளஸ்ஸு. இது 3 மைனஸ் 3 ப்ளஸ். இதில் இன்னொரு டைப்பாகவும் வரும். நம்ம இதை மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஒரு பேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ளை வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூஸோடைய இந்த இன்புட்டை தான் பார்க்கணும். அடுத்து ஃபியூஸோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா எந்த பேனலாக இருந்தாலும், அதாவது எந்த கம்பெனி பேனலாக இருந்தாலும் அவங்க இந்த விசிசின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்டில் நம்ம வோல்ட்டு செக் பண்ணாலே போதும். பேனலுக்கு வோல்ட் வந்துருச்சா, ஃபியூஸ் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த ஸ்கேலர் போர்டில் ஏற்படக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் காரணமாக இந்த ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த விசிசியில் செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேனல் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேனலு. இதோட சைஸு கம்மியாக உள்ள மானிட்டர் இருக்கு இல்லைங்களா, டிவியாக இருந்தாலும் மானிட்டராக இருந்தாலும் அதில் 5 வோல்ட் பேனலும் வருது. பெரும்பாலும் 12 வோல்ட் பேனல் தான் நமக்கு நிறைய வரும். இந்த ஐசி பார்த்திங்கன்னா நமக்கு வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுனால இது டிசி டு டிசி ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து தான் நமக்கு தேவையான விஜிஹெச் வோல்ட்டு, விஜிஎல், மற்ற ஏவிடிடி வோல்ட்டு இதிலேருந்து வெளியில் வரும். இன்புட்டு 12 வோல்ட்டு, அவுட்புட் பார்த்திங்கன்னா 3.3 வரும். விஜிஹெச்சுக்கு வோல்ட்டு தனியாக போயிடும், விஜிஎல்லுக்கு மைனஸ் வோல்ட்டு தனியாக போயிடும். ஏபிடிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் அவுட்புட்டு வோல்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜிஹெச் விஜிஎல் வந்துடும். பெரும்பாலும் அதில் வோல்ட்டு வரலன்னா விஜிஎல்லையும் விஜிஹெச்லேயும் வோல்ட்டு வராது. படம் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக்காக தான் இருக்கும். அதாவது படம் எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த விஜிஹெச் அப்படின்ற பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட் எதுக்காக அப்படின்னா விஜிஹெச் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள மாஸ்ஃபெட்டை, ஏன்னா நிறைய மாஸ்ஃபெட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாஸ்ஃபெட்டுகளை ஆன் பண்ணுறதுக்கு இந்த விஜிஹெச் பாயிண்ட்டு. இதில் எப்பயுமே ப்ளஸ் வோல்ட்டு தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஜிஎல். இந்த விஜிஎல் எதுக்கு அப்படின்னா, இப்போ டிஎஃப்டியில் உள்ள மாஸ்ஃபெட்டை ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு விஜிஹெச். அதே மாதிரி
அதை டக்குன்னு ஆஃப் பண்ணணும். அதுக்காக விஜிஎல், இந்த விஜிஎல் பாயிண்ட்டு எப்பயுமே மைனஸ் வோல்ட் தான் வரும். ஏன் மைனஸ் வோல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, மைனஸ் வோல்ட்டை கொடுக்கல அப்படின்னா சப்ளை கொடுத்துட்டு அது டிஸ்சார்ஜ் ஆகிற டைம் நமக்கு படத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதுக்காக தான் இவங்க விஜிஎல் மைனஸ் வோல்ட்டை கொடுத்து உடனடியாக டக்குன்னு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த விடிடி வோல்ட்டு வரல அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் பிளாங்காக தான் இருக்கும், எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அது மாதிரி இந்த விகாம் இருக்குது பாருங்க, இதில் நார்மலாக ஒரு 5லேருந்து 7 வோல்ட் வரைக்கும் வரும். இந்த வோல்ட் ஏதாவது குறையுது இல்லை மிஸ் ஆகுது அப்படின்னா படம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள், பார்த்தாலே தெரியும், அப்படியே ஒயிட்டாக ஒரு மாதிரி பளீருன்னு இருக்கும். அதேமாரி டைமில் இந்த வோல்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த எல்விடிஎஸில் என்னென்ன வோல்ட் வரும்னு பார்த்துக்கலாம். இது வந்து நார்மலாக வரக்கூடிய 12 வோல்ட்டு. இந்த 0- இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா ஒரு 1.3 வோல்ட். 0+ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக 1 வோல்ட் வரும். ரெண்டுக்கும் 0.3 வோல்ட் வித்தியாசம் வரும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1.3 வோல்ட் வரும். 1+ அதே மாதிரி 1 வோல்ட் நமக்கு வரும். 2- பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 1.2 வோல்ட் வரும். 2+ பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 1.3 வோல்ட்டு கிட்ட வரும். இந்த வோல்ட்டெல்லாம் ஈவனாக தான் வரும். அடுத்து கிளாக் மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் 1.2 வோல்ட் வரும். கிளாக் ப்ளஸ்லேயும் அதே மாதிரி 1.2 வோல்ட் வரும். -3 அதே போல் 1.2 வோல்ட். 3+ அதே மாதிரி 1 வோல்ட், 1.1 வோல்ட் அது மாதிரி வரும். இப்போ நமக்கு டேட்டா கிளாக் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்டில் எவ்வளோ வோல்ட் வரும்னா 3.3 வோல்ட். அதே மாதிரி SCL இதுலேயும் 3.3 வோல்ட் வரும் நமக்கு. ஒரு சில ஸ்கேலர் போர்டில் இந்த டயோடு கூட கம்ப்ளைண்ட் வரும், இந்த கெப்பாசிட்டரும் ஷார்ட் ஆகி ஃபியூஸ் போகும், அதேமாரி பிரச்சனையும் வருது. இந்த நம்பரை பார்த்துக்கோங்க. இந்த மாடல் உள்ள போர்டாக இருந்தால் இப்போ செக் பண்ணுற பேசிக் வோல்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். ஈஸியாக எந்த இடத்துல என்ன வோல்ட் வரும் அப்படின்னு டக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்கேலர் போர்டில் ஃபால்ட் இருக்கா இல்லை TFT பேனலில் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய VGH வோல்ட். இந்த வோல்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 20லேருந்து 27 வோல்ட் வரைக்கும் நமக்கு வரும். இந்த போர்டில் VGH வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 21 வோல்ட் வருது. அதே மாதிரி VGL பார்த்துக்கலாம். VGL இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -1 வோல்ட் வரும், -6 வோல்ட் வருது. VGL அதே மாதிரி பார்த்தீங்கன்னா VDD வோல்ட்டு 3.3 வோல்ட்டு. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும்
பவர் ஆன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலையும் 3.3 வோல்ட் தான் வரும். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கான மெமரி ஐசி. எப்படி நமக்கு சிஆர்டியில் மெமரி ஐசி வருமோ அதே மாதிரி தான் இதுக்கு இன்புட் வோல்ட்டு, டேட்டா கிளாக், இந்த லைன் தான் இங்கே வந்து சேரும் நமக்கு. அதே போல் இந்த VAA பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் வரும் நமக்கு. இந்த VGHF இதில் பார்த்தீங்கன்னா 33 வோல்ட் வரும். நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் பேசிக் வோல்ட்டு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதோடைய அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.